रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். மருத்துவ ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்தோம், அதுக்கப்புறம் சனி சுக்கிரன் பார்த்தோம். இப்போ செவ்வாய் கேது. சரி, இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நீங்கள் சொல்லலாம், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லா கிரக சேர்க்கையும் நம்ம பார்க்கலாம். செவ்வாய் கேது. செவ்வாய் அப்படின்னா ரத்தம் செவ்வாய். போன் மேரோ, இப்ப லாங் போன் இருக்கு, அந்த போனுக்குள்ள இருக்கிற போன் மேரோ, அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அது செவ்வாய். ஒரு தைரியமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்படி எந்திரிச்சு நிக்கிறது, அது செவ்வாய். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது அந்த மேல் ஹார்மோன், அது செவ்வாய். எந்த அளவுக்கு செவ்வாய் ஒருத்தனுக்கு பலமா இருக்கும், அந்த அளவுக்கு ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் பலமா இருக்கும். ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் ஆணுக்குரிய எல்லா தன்மைகளையும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் செவ்வாய். இதுவே ஒரு எந்த லக்னமா வேணா இருக்கலாம். 12ல செவ்வாய் இருந்ததுன்னா கால் பலம் ஜாஸ்தி, காலில் பலம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க இந்த ஃபுட்பால் ரிலேட்டடா, கபடி, இது மாதிரி கால் சம்பந்தமா யூஸ் பண்ற எல்லா கேம், அத்லெட்டா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கால் சம்பந்தமா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஓகே, இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னாலே ஒரு ஒரு மேல் ஹார்மோன், ஆண்ட்ரோஜன், பிளட்டு, போன், இந்த போன் மேரோ, இதெல்லாம் செவ்வாய். கூட கேது சேரும்போது எந்த அளவுக்கு கேது செவ்வாயை நோக்கி வருதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்கப்படும். இது எல்லாமே பாதிக்கப்படும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒன் ஆஃப்டர் அனதர் பாதிக்கப்படும். எந்த அளவுக்கு இப்ப கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு இங்க இது இப்படி மாத்தி போடணும். செவ்வாய் கேது இப்படி கிடையாது, கேது மேல செவ்வாய் கீழே. கேது செவ்வாயை நோக்கி வருது. ஓகே, அப்படின்னா இப்ப ஒரு உதாரணம், ஒரு செகண்ட். கேது செவ்வாய், இப்ப செவ்வாய் ஒரு 10 டிகிரி வச்சுக்கோங்க, கேது ஒரு 13 டிகிரி. இந்த கேது செவ்வாயை நோக்கி தான் வருது. இது மாதிரி இருக்கிற ஜாதகம் கேது செவ்வாயை நோக்கி வரணும். அப்படி வர்ற இடத்துல இந்த செவ்வாய் பாதிக்கப்படும். செவ்வாய்ங்கிறது ஹீமோகுளோபின் சொன்னேன் நான். இந்த கேது செவ்வாயை நோக்கி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹீமோகுளோபின், அந்த ஜாதகத்தை பார்த்தோடன்னு சொல்லலாம், உங்களுக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை எப்பவுமே உண்டு, கான்ஸ்டண்டா உண்டு. தொடர்ந்து நீங்க ஹீமோகுளோபினுக்கு உண்டான மெடிசன் சாப்பிடணும். ஹோம் ரெமெடிஸ்லயே அதை சரி பண்ணலாம். அதை எப்பவுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க லெவலுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 13-14 கிராம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இதை நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணுங்க. இதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு, செவ்வாய் தான் கால்சியமும். ஹீமோகுளோபின் செவ்வாய் தான், கால்சியமும் செவ்வாய் தான். உங்களுக்கு கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு. இதுவே பெண் ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்ந்தா சீக்கிரமாவே உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்க கடகத்துல செவ்வாய் கேது இருந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் சீக்கிரமாவே வந்துடும். உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த ரிப்ஸ், இந்த ரிப்லாம் கொஞ்சம் ரொம்ப பலம் இல்லாம இருக்கு. பிஎம்டி டெஸ்ட் எடுக்கணும், நீங்க அந்த டென்சிட்டி டெஸ்ட் நீங்க எடுக்கணும். ஸோ இருக்கிற இடத்த வச்சு நீங்க தாராளமா சொல்லலாம். துலாம்ல செவ்வாய்க்கு எது இருந்ததுன்னா கண்டிப்பா யூரினல் ரிலேட்டடா, கிட்னி ரிலேட்டடா இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். அதுவும் இன்னும் துல்லியமா சொன்னா, ஏற்கனவே என்கிட்ட ஒரு 5-6 ஜாதகம் இருக்கு. துலாம்ல செவ்வாய்க்கு ஏதோ எல்லாமே மேல் ஜாதகம், ஆண்கள் ஜாதகம்.
அதுல எல்லாத்துலயுமே செவ்வாய் கேது இருக்கு. அவங்களுக்கு கோச்சார கேது இங்க போகும்போது ஏற்கனவே அவங்களை அலர்ட் பண்ணது, அவங்களுக்கு கரெக்ட் அந்த டயத்துல கிட்னி ஸ்டோன் வந்தது, அலட்சியப்படுத்தாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற இடத்த வச்சு நீங்க தாராளமா சொல்லலாம். இங்க துலாம்ல இருக்கு செவ்வாய் கேது, கோச்சார கேது அங்க போகும்போது கிட்னிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது, கிட்னி ஸ்டோன் வந்தது. இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க, அவங்களுக்கு செவ்வாய் கேது துலாம்ல தான். ஃபெலோப்பியன் டியூப்ல உங்களுக்கு கேன்சர். சரி, இது மாத்திரம் காரணம் கிடையாது, இன்னும் சில காரணங்கள்லாம் பலமா இருந்ததுனால இந்த செவ்வாய்க்கேது அந்த வியாதியை கொடுத்துருச்சு. இன்னொன்னு, இங்க செவ்வாய்க்கேது இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வியாதி வருமானா கிடையாது. மற்ற அமைப்பையும் பார்க்கணும், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் பார்க்கணும். அதையும் நான் கிளீனாகவே சொல்லிடுறேன், அனாவசியமா பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு மீது எல்லாமே வாய்ப்பு இருந்தது. இங்க செவ்வாய்க்கேது ஃபிலோப்பியன் டியூப்ல கேன்சர் அவங்களுக்கு. ஓகே, இந்த இடம் என்னங்கிறதையும் நம்ம பார்த்து அதை வச்சுதான் சொல்லணும். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கேது பல்லுல கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்ங்கிறது பல்லுல கூச்சம் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு இந்த ஐப்ரோ ரிலேட்டடா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க கேது சேரும் போது, அது ஒன்று இருக்கு. இன்னொன்று, ஜென்ரலாகவே செவ்வாய்ங்கிறது நல்லா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறது. கேது சேரும் போது அந்த ஜெய்ஜாண்டிக்ல எந்த குறையும் இருக்காது. அந்த பர்சன் பார்த்தா ஆல் ஜெய்ஜாண்டிக்கா தான் இருப்பாரு. ஆனா கேது சேரும் போது செவ்வாய் ஆல்டர் பண்ணி ஏதாவது ஒரு பெண் தன்மையை கொண்டுரும். ஒன்று வாய்ஸ், பெண்கள் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஆள்லாம் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. குரல் பார்த்தா ஒரு பெண் தன்மையோட இருக்கும். அப்படி இல்லைன்னா நடக்கிறது பார்த்தா ஒரு லேசா ஒரு ஃபெமினைன் டச்சில் இருக்கும். கொஞ்சம் அப்படி கால் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெண்கள் மாதிரி நடப்பாங்க. ஒன்று அது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கேட்டால் நான் பரதநாட்டியம் போனேன், இல்லை ஏதாவது நான் டான்ஸ் ஆடினேன், அதனால நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இப்படி இருக்கு. ரீசன் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக நடைய மாற்றி விட்டுருவது செவ்வாய்க்கேது சேரும்போது ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெண் தன்மை. காரணம் செவ்வாய்ங்கிறத நான் முதலே சொன்னேன், ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன். அதை டிஸ்டர்ப் பண்ணும் கேது. அதை டிஸ்டர்ப் பண்ணி இது ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜனை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஒரு பெண் தன்மையை கொடுக்குது. நீங்க எந்த செவ்வாய்க்கேது இருக்கிற ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கலாம். இதுவே பெண்ணுடைய ஜாதகம் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா அழகா ஒரு ஃபெமினைன் லுக்ல தான் இருப்பாங்க. குரல் மாத்திரம் எம்ஆர் மாதிரி இருக்கும், கர்ன்னு இருக்கும். அது மாதிரியும் ஜாதகங்கள் இருக்கு. ஸோ செவ்வாய்க்கேது இந்த பிரச்சனைகளை ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி சுக்கிரன் கேது ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி செவ்வாய்க்கேது ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஆண்ட்ரோஜன் டிஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். இங்க செவ்வாய்க்கேது வச்சுக்கோங்க, இங்க இடத்துல நான் சூரியனையும் சேர்த்து போட்டிருக்கேன். செவ்வாய் சூரியன் ரெண்டுமே ஃபயர் பிளானட், கூட இங்க கேது இருக்கு. இதுதான் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரானது. ஏன்னா சூரியன்கிறது லாங் போன் சூரியன். இது மகரத்துல இருக்கு. மகரம்ங்கிறது தை, இந்த தொடைப்பகுதியில இருக்கிற லாங் போன். செவ்வாய் அந்த போன் மேரோ உள்ள இருக்கிற மஜ்ஜை, அதுல கேது சேரும் போது அந்த எலும்பு மஜ்ஜையில பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ இவங்களுக்கு இரத்த சம்பந்தமான வியாதி தொடர்ச்சியாக உண்டு. என்னன்னா அடுத்தடுத்த லெவலுக்கெல்லாம் போகல. இப்ப இந்த வீடியோல பேசினா அது கொஞ்சம் பயமா இருக்கும். ஜென்ரலா அது என்னங்கிறது நீங்களே உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ்ல சொன்னா லுகேமியான்னு சொல்லலாம். ஓகே, எல்லாருக்குமே அது இருக்குமானா அந்த தசா புக்தி கோச்சாரம் அதை வச்சு அந்த டிஸ்டர்பன்ஸ் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, இந்த சூரியன்கிறது லாங் போன். இது இருக்கிறது மகரம், தொடைய குறிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய லாங் போன்ல இருக்கிற மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை தான் செவ்வாய். அது மேல கேது இருக்கும் போது அந்த எலும்பு மஜ்ஜையை சுரண்டி விட்டு ஹீமோகுளோபின் பிரச்சனை பெருசாயிடும். இவங்களுக்கு WBC ஸ்ட்ராங்கா இருக்கும், RBC கம்மியா இருக்கும். பீரியாடிக்கலா இவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். பட் ஜென்ரலா செவ்வாய்க்கேது சேர்ந்தா பிரச்சனையை கொடுக்குமான்னா கொடுக்கும்.
அவங்களுக்கு பீரியாடிக்கலாக பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட்ல என்ன இருக்குன்னு ரெகுலராக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். காலில் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஜெய்ஜண்டிக்காக இருந்தாலும் குரல் கொஞ்சம் ஒரு மாற்றம் உண்டு. இன்னும் நிறைய சொல்லலாம். ஸோ இது எல்லாமே செவ்வாய்க்கேது. துலாமில் இருந்ததுன்னா கிட்னி ரிலேட்டடான பிரச்சனைகள். இங்க இருந்ததுன்னா கடகத்தில் இருந்ததுன்னா லேடிஸ்க்கு இருந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். போன் சம்பந்தமாக ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இருக்கிற இடத்த வச்சு செவ்வாய்க்கேது பலமா வீக்கா அதோட கேது சேரும்போது எப்படி இருக்குங்கிறத வச்சு இதை நம்ம இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லலாம். ஓகே, உங்க கையில் இருக்கிற ஜாதகங்களோட செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய.